8 எந்த ஒரு மிகை முழு எண் இருக்கும் 2n பிளஸ் 6 பெருக்கல் 9n ஆனது 7 ஆல் வகுபடும் என நிறுவுக. எந்த ஒரு மிகை முழு எண் இருக்கும் 2n பிளஸ் 6 பெருக்கல் 9n ஆனது 7 ஆல் வகுபடும்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல 7 ஆல் வகுபடுங்கிறத மெயினா எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்ம வச்சு நம்ம அப்படியே இந்த ஃபார்மேட்டை கொண்டு வர போறோம். ஸோ எப்படி கொண்டு வரலான்னு பாருங்க. ஸோ 7 ஆனது 7 ஆல் முழுவதுமாக வகுபடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 7 போடுறேன். ஸோ 7னா ஒரு டைம் போட்டீங்கன்னா 7 போட்டு மீதி 0 வருது. அப்ப 0 வர்ற மாதிரி வகுச்சுன்னா முழுவதா வகுப்படுது தானே. அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன் மீதி சமம் 0 அப்படின்ட்டு. எனவே இதை நம்ம மட்டு ஒருங்கிசைவுல எப்படி எழுதுவோம்? தட் இஸ் 7ங்கிறது 0வுக்கு கான்ஃபரன்ஸா இருக்கு. எப்போ மட்டு 7 எடுக்கும் போது. ஸோ அதனால அது அப்படி நீங்க எழுதுங்க. ஸோ 7 என்பது 0க்கு மட்டு ஒருங்கிசைவாக, அதாவது இதுக்கு ஈக்குவலாக, கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிறது மட்டு 7ங்கிற ஆப்ரேஷன் எடுக்கும்போது. சரி, இப்ப இந்த கான்ஃபரன்ஸா போட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்ல இந்த இடத்துல பாருங்க. ஸோ இதை 7ங்கிறது ஏதாவது கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. ஸோ இந்த 2 வச்சு கொண்டு வர முடியாது. ஏன்னா அதை விட சின்ன நம்பர், பட் அடுக்குலயும் எண் இருக்கு, அதனால கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட் 6 வச்சு கொண்டு வர முடியுமானா அதுவும் முடியாது. இந்த 9 வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வரும். ஸோ 9 அப்படிங்கிறது இந்த 7 கூட 2 கூட்டினா கிடைக்கும் தானே. ஸோ அதான் அடுத்த ஸ்டெப்ல எடுத்திருக்கேன். 7 பிளஸ் 2 கான்ஃபரன்ஸ் டு 0 பிளஸ் 2. ஏன்னா 2 புறமும் நம்ம 2 வந்து கூட்டணும். அப்பதான் நம்மளுக்கு இது சமமாகும். அதனால அது போட்டாச்சு. தட் இஸ் மட்டு 7ன்னு போட்டீங்க. நெக்ஸ்ட் இப்போ 7 பிளஸ் 2 என்ன கிடைக்குது? 9. 9 வந்து 2க்கு கான்ஃபரன்ஸியா இருக்கு எப்போ மட்டு 7 எடுக்கும்போது. அப்ப 2 பக்கமும் நம்ம அடுக்குல n எடுத்துக்கலாம். அப்போ 9 n கான்ஃபரன்ஸ் டு 2 to the power n மட்டு 7 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 6ஆல பெருக்கணும். ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும்? 2 எண்ணால கூட்டணும். இதை மட்டும் நீங்க ப்ராசஸ் அப்படியே செஞ்சுட்டு வாங்க. அவ்வளவுதான். செஞ்சு 6ஆல பெருக்க போறோம். ஸோ 2 சைடுமே 6ஆல பெருக்கணும். அதுதான் இருபுறமும் 6ஆல் பெருக்கு அப்படின்ட்டு. ஸோ 6ஆல இங்க முன்னாடி பெருக்கிக்கோங்க. 6 பெருக்கல் 9 n கான்ஃபரன்ஸ் டு 6 பெருக்கல் 2 n மட்டு 7ன்னு போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன சொன்னேன்? தட் இஸ் 2 எண்ணை வந்து கூட்டிக்கோங்க. அப்ப 2 எண்ணை வந்து முன்னாடி போட்டு கூட்டிக்கோங்க. 2 பக்கமும் இருபுறமும் வந்து 2 to the power n வந்து ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 2 to the power n plus 6 into 2 to the power n அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்ப பாருங்க இதுல எது 2 காமனா இருக்கு? இங்க இருக்கக்கூடிய 2 அடுக்கு எண்ணும் இங்க இருக்கக்கூடிய 2 அடுக்கு எண், இது ரெண்டுமே ரெண்டுலயும் பொதுவுல இருக்கு. அப்ப அதுல இருந்து நான் வெளியில எடுத்துட்டேன்னா இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் ஆக்சுவலி? ஸோ 1 பெருக்கல் 2 அடுக்கு எண்ணுன்னு இருந்திருக்கும். அப்ப நான் 2 அடுக்கு எண்ணை இங்க வெளியில எடுத்து போட்டேன்னா மீதி இருக்கக்கூடிய 1 தான் இது. இப்ப இங்க இருந்து நான் 2 to the power n வெளியில எடுத்தேன்னா மிச்சம் 6 இருக்கு. அப்ப அது 6 போட்டுக்கோங்க. அப்ப 1 plus 6 1 6 கூட நமக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். அதான் கீழ் ஸ்டெப்ல போட்டிருக்கேன். இப்ப பாருங்க இந்த 7ங்கிறத நம்ம முன்கூட்டி என்னன்னு பார்த்திருக்கோம். ஸோ 7 என்பது 0வுக்கு மட்டு ஒருங்கிசைவாக இருக்குது. அப்ப அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? தட் இஸ் இந்த இடத்துல 7 அப்படிங்கிறது என்னன்னா 0வுக்கு மட்டு ஒருங்கிசைவாக இருக்கிறது. ஸோ 2 to the power n into 0வா மாத்திட்டு மட்டு 7ன்னு போட்டுக்கோங்க. இப்ப 0 கூட எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அப்ப எனவே இந்த 2 அடுக்கு n பிளஸ் 6 பெருக்கல் 9 அடுக்கு n என்பது 0வுக்கு மட்டு ஒருங்கிசைவாக 7 எடுக்கும்போது கிடைக்குது. So therefore என்னன்னு எழுதணும்? n ஒரு மிகை முழு எண்ணில் 2 to the power n plus 6 into 9 to the power n ஐ 7 ஆல் வகுக்க மீதி 0 கிடைக்கும். எனவே n ஒரு மிகை முழு எண்ணில் 2 to the power n plus 6 பெருக்கல் 9 to the power n ஆனது 7 ஆல் வகுபடும். இதை நம்ம